கலாவுக்கு பரம பேர் எதிர்த்து கொடுத்துட்டாங்க. வாங்க பார்ப்போம். ரெண்டு மூணு வாரமா வட்டி காசை நீங்க கொடுக்கவே இல்லையே. இப்படிதான் வீட்டுக்கு வந்து மிரட்டுவீங்களா? வட்டி ஆனா காசு கலாவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மையுமே தெரிய வருது என்னடாதுன்ட்டு. அண்ணே பசிக்கு சாப்பிட ஏதாச்சும் இருந்தா அச்சடிச்சுக்கிட்டு இருந்த சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவோம் பாத்துக்க. அம்மா டிக்க பாத்துட்டு இருக்கீங்க? இரு போலாம். கலாவும் இப்பதான் பாத்தீங்கன்னா பழச எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. டேய் நான் பசிக்கிட்டு என்னன்னு கேக்குறேன், பண்ணி தர மாட்டியா? இந்த எவ்வளவு தைரியமா இருக்கான்னு பாரு. இந்த சின்ன பையன் தான் பாத்தீங்கன்னா கடைசியில பரமனா இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களே ஷாக்கிங்கா இருக்கு. அதான் பாவம் சார், சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டு இலை விடல, அதுக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வந்துடுறியா? பாத்துக்கிறேன். இந்தாப்பா. பொறுமையா சாப்பிட குடி. நன்றிங்க. நன்றி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். பேரு ஆனந்த். பேரா இருக்கே. இந்த பேரு பரமன். அதாவது இந்த பையன் பேரையே பாத்தீங்கன்னா கலா தான் திரும்பி ஆனந்துங்கிற பேரை பரமன் மாத்திட்டாங்க. ரமண்ணா வேற அம்மா தெருவுல சுத்திட்டு இருக்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணா மாதிரி ஆளுங்க தான் நமக்கு வேணும். இவ்ளோ ஃபோர்ஸா இருக்கானே தொழிலுக்கு, இப்படி ஒரு செக்யூரிட்டி. யாழுமா? சரி சரி, இதெல்லாம் அவனுக்கு தெரிய வேணாம். பரமா பரவாயில்லையே, பிடிச்சுக்கிட்ட இருக்காதுல. நான் ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்தேன். நான் கிளம்புறப்ப நான் காணாம போனப்போ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் கிட்ட போகும்போது இதை வச்சுதான் கண்டுபிடி. அருணா கோடி காட்டி தானே அவங்க பையன் காட்ட முடியும். பத்திரமா பாத்தீங்கன்னா அந்த அருணாகுரியை பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா ரிஷியோட தம்பி அதாவது அண்ணன் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அவங்களும் யோசிக்கிறாங்க. வச்சுக்கிறேன். பரமந்தா காணாம போன அந்த ஆனந்தா, இந்த விஷயம் பரமனுக்கு தெரியவே கூடாது. முக்கியமா இளமதிக்கு மட்டும் தெரிஞ்சு என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. புதஞ்சு போகட்டும். பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சீக்கிரட்டா நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. பயங்கர யோசனையில இருக்க. ஒரு நாள் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். திருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. நான் அன்னைக்கு காயப்பட்டது கூட எனக்கு வலிக்கல. நம்மள இப்படி பண்ணிடுச்சேன்னா மனசுக்கு ரொம்ப வளர்ந்த பாசத்துல கிறுக்குத்தனமா அப்படிதான் வேணும்னு உன் கூட வந்துட்டாளா? என்ன பண்றதுன்னு நானும் அவளும் மட்டும்தான். இந்த கோபத்துல நான் இப்படி பண்ணிட்டேன். சிறுபரப்பா போய் மன்னிப்பு அது ரவுடி அடியாளு. முதல் தடவையான மனுஷனா பார்த்தேன். நான் இன்னொரு விஷயம் கேட்பேன். சொல்லு. உண்மையிலேயே ரொம்ப நல்லவப்பா. கிடையாது இளமாரி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. ஆனா உண்மையிலேயே அவன் கிடைச்சிருக்கானா அவளை நீ நல்லா பார்த்துப்பா, இதான்ப்பா என்னோட ஆசைங்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்னவோ அவளை தத்து எடுத்துட்டு அப்பா அம்மாவை தத்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அதை நிறைவேற்றி கொடுத்துரு. எனக்கு கொடுக்குற வரமா நினைச்சுக்கப்பா. நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இதை செஞ்சு கொடுப்பா. நீ காலையில இருந்து சுத்தி டயர்டா இருப்ப. நீதான் ஏதோ பழைய ஞாபகம்னு வச்சுக்கோயேன். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் காரியத்தை சாதிச்சுக்கிறீங்கல்ல. உன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க. சோ இருந்திருந்தா அவள வேலைக்கு அனுப்பியிருக்கலாம்ல. படிக்க ஃபாரினுக்கு அனுப்பிட்டு வட்டி வசூல் பண்ற அடியா இல்லல்ல. யாருன்னு இருக்கும் மேல இப்படி கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கேன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்டேன். பட் யாரோ என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கேயோ சுருண்டு விழுந்த சிரமத்துல விட்டுட்டாங்க. அந்த நரக வாழ்க்கை என்னால வெளியில வந்து எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இளமதிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாம திருட வேண்டியதா போச்சு. எப்படியோ தடமாறிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அடையாளத்தையும் தாங்க தரவையா உறவு சொல்லி அடையாளம் கொடுத்ததே அவங்கதான். இதை கொடுத்தவங்கள நான் எப்படி வெறுக்க முடியும்? எனக்கு கொடுத்தாங்கல்ல போதும். இதையும் தாண்டி எனக்கு யாருமே இல்லாதப்ப என்னை தூக்கி வளர்த்துருக்காங்க. அதையும் தாண்டி அவங்களை எப்படி நான் விட்டுட்டு வருவேன்? அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு உண்மையிலேயே உன் மேல பாசமோ அன்போ நிலத்துக்காக
உன்னை வளர்க்குறாங்க. உன்னால வரும்போது அவங்க உன்னை பலி கொடுக்கவும் என்னம்மா இதெல்லாம்? மறு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பும் போது வெறும் கையோட அனுப்ப முடியும். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்ல. என்னென்ன முறைக்கிற? மாமியாரை பார்க்க வரலனாலும் தங்கச்சி நான் இருக்கேன். தங்கச்சிமா எப்படி சொல்லிட்ட வரேன். லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட் ஆனா பத்ரம். ஓ எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் பரமன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது கிளம்புறாங்க. போயிட்டு வந்துடுறேன். என்ன அண்ணா, போ. வெளியில 1000 வேலை இருக்கும். சரிம்மா. ஏன் இளமதி இப்படி பண்ற? ஒரு கொலையில அம்மா சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயப்பனை பிடிச்சி கேட்கறது தான். பரமனும் அசோக் கொலை பண்ணது யாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க தீவிரமா இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க.